பிரம்மமாய் தானாய் இருக்கின்ற பொருளுக்கு சலனம் உண்டாயிற்று. அந்த சலனத்திற்கே மாயை என்று சொல்வது. மாயையாய் இருக்கின்ற தனது சக்தி எப்போது தன்னில் லயிக்கின்றதோ அப்போது யாதொன்றும் இல்லை, பிரம்மம் என்கின்ற ஒரு நிலைமையும் இல்லை அப்படின்னு சொல்றாரு. ஏன் பிரம்மன்ற ஒரு நிலைமை கூட இல்லை அப்படின்னு சொல்றாரு? தனது சக்தி வெளியே சலிக்கும் போதுதான் அது பிரம்மமும் மாயையுமா இருக்கு. அந்த சக்தி தனக்குள்ள லயிக்கும் போது பிரம்மம் என்கின்ற ஒரு நிலைமையும் இல்லை, மாயை என்கின்ற ஒரு நிலைமையும் இல்லை. அப்ப பிரம்மம்னா என்ன? நம்ம பிரம்மமா இருக்கணுமா மாயையா இருக்கணுமா? சரியா? பிரம்மமா இருக்கணுமா? அதான் அப்ப சாமி என்ன சொல்றதுன்னா, தனது சக்தி உள்ள லயிக்கும் போது பிரம்மம் என்ற ஒரு நிலைமை கூட இல்லைன்ற. அப்ப பிரம்மம்னா என்னன்னா அது பிரம்மையாகும்ன்ற. மாயை பிரம்மம், பிரம்மமே பிரம்மமா. அதான் பிரம்மம்னா என்ன? பிரம்மைன்னு சொல்லல, அது ஒரு பிரம்மடா அப்படின்னு சொல்லல. அப்ப பிரம்மமே பிரம்மமா, பிரம்மையா இருக்கு. அப்ப நம்ம பிரம்மமா கூட இருக்கக்கூடாது, அதை தாண்டி போகணும். அப்ப அதை தாண்டணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா லயிக்கணும். அப்ப நைட்டு தூங்கும் போது நம்ம என்ன தெரியுமா? பிரம்மம். அப்ப அந்த பிரம்மமும் இல்லாம போறதுக்கு என்ன பண்ணணும்? தன் சக்தியை உள்ள அடக்கி லயிக்கணும். அப்படி லயிச்சா பிரம்மம் என்ற ஒரு விஷயம் இல்லாம போயிடும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப என்ன வரும் அப்படின்னு கேட்டா அறிவு வரும்ன்ற. பிரம்மம் இல்லைன்னா என்ன வரும்? பிரம்மம் என்பது பிரம்மையாகன்றாரு. அப்ப பிரம்மைக்கு அறிவு இல்லைன்னு அர்த்தம். அப்ப பிரம்மம் ஒழிஞ்சா அறிவு வரும். இப்ப நமக்கு அறிவு உண்டோ இல்லையோன்னு கேட்கிறாரு. அறிவு இருக்கா? இல்லன்னு எவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்ற. சீடர் என்ன சொல்றாரு? அறிவு இருக்கான்னு கேட்டா இருக்குன்றாரு. அதுக்கு அப்பா என்ன சொல்றாருன்னா,